உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாளும் இனிய நாளாய் நமக்கு அமையட்டும். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் தின பலனை பார்க்க இருக்கிறோம். வணக்கம். 28/8/2025 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே ஆவணி மாதத்திலே 12ஆம் நாள் வளர்பிறையிலே பஞ்சமி திதி என்று வருடம் பிறந்து 240 நாட்களாகிறது. இன்று 125 நாட்கள் கையிலே இருக்கிறது. இன்றைய நாளிலே அமிர்த யோகம் கொண்ட சுப முகூர்த்த நாள். பஞ்சமி திதினாலே வராகி அம்மனை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அதுவும் வியாழக்கிழமை குருவின் அருளாலும் தாயார் பஞ்சமியின் அருளாலும் வராகியின் அருளாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே கால வேளையில் 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும். சாயங்கால வேலையில் நல்ல நேரம் இருக்காது வியாழக்கிழமையில். கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரத்தில் நல்ல நேரம்னா காலையில் சாயங்காலம் 6:30 7:30 வரைக்கும் இருக்கும். வியாழக்கிழமை 1:30 3 ராகு காலம். குளிகை நேரம் 9:10. யமகண்டம் 6 7:30. இன்றைய நாளிலே சூலம் தெற்கிலே, பரிகாரம் எண்ணெய், கரணம் 3 4:30 மணி வரைக்கும். சூரியனின் உதய நேரம் 6 மணி 4 நிமிஷத்தில் இருக்கும். சிம்ம லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 23 வினாடிகள் இருப்பார்கள். இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருப்பார். மீன ராசியில் கும்பராசியில் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. கிரகங்களின் சாரங்களை பார்க்கும்போது நம்ம நார்மலாக யோகங்களையும் பார்ப்போம். சுப யோகம் பாலவ கரணம் அப்படிங்கிற புலி. சிவ வழிபாடு இன்றைக்கி நல்லது. ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவன், மௌன வியாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். மௌனமாக இருக்கக்கூடியவர். அவர் மௌனமாக இருக்கிறார், புன்னகையோடு இருக்கிறார். சிஷ்யர்களுக்கு எல்லாம் புரிந்து விடுகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமானின் அருளாலே இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியிலும், செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் நீங்கள் உட்காந்துருப்பார் கன்னியா ராசியில். அப்புறம் அவர் மத்தியான வேளையில் மூவ்ஸ் டு துலா ராசிக்கு போயிடுவார். இன்றைக்கு ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலும், சனி வக்கரகதியிலே மீன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே குரு, சுக்கிரனும் புதனும் கடகராசி. இப்படி கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த 3 பேரும் இந்த ராகு கேது பிடியிலேருந்து வெளியில் இருக்காங்க. சூரியன் ஆல்மோஸ்ட் வெளியில் வரார். அதனால் தெளிவான சில எண்ணங்கள், செய்கைகள் சந்திரனின் இந்த மூமெண்ட்னால், மனோகாரகன் அப்படிங்கிறனால கிடைக்கும். எப்படி ஒரு ராசிக்கும் பலனாக அது இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வரப்போகிறார். சித்திரை நட்சத்திரம்.
இவருடைய தாக்கமானது குடும்பத்திலே சுகத்தை பெற்றுத்தரும். பண வரவுக்கு எந்த விதமான பங்கங்களும் இருக்காது. நீங்கள் பொது நிலையிலே பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வசியம், முக வசியத்தினாலே உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும், ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு. அயன சயன போகம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாளாக அமைக்கூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தருவதற்கான நாள், நன்மை பலவும் பெறக்கூடிய நாள் என்று அமைதியாக அழகாக அகன்று ஆழ்ந்து உழுவோது நல்ல உழுதல்னு சொல்லுவோம். இப்போது அப்படி நல்ல அமைதியாக உங்களை மனதிலே ஆழ்நிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் இன்று. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ரிஷி பஞ்சமி அப்படிங்கிருக்கும். வாராகி அம்மனை வழிபடுவதனாலே பலன்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு பெருநீளாக எப்பவுமே இருக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தனகாரனாக இருந்து தனத்தை பெற்றுத்தருவதாகவும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கும், சில விஷயத்தில் புத்தி தடுமாற்றத்தினாலே வரக்கூடிய எஃபர்ட்டும் உண்டு. 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேதுவுடன் அமர்ந்திருப்பதனாலே சில விஷயத்தில் தடைகளும் உண்டு. விஷயங்கள்லாம் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 5ஆம் இடமான செவ்வாய் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடியதனால குழந்தைகள் விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் உண்டாகும். 6ஆம் இடமான துளாராசிக்குள்ளர சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் உள்ள வருவதும் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேஸ் போன்ற விஷயங்கள் உங்களுடைய பக்கத்தில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் குருவின் பார்வையாலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. 7ஆம் இடமான விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயானவர் தன் பார்வையை அஷ்டமமான 8ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசியின் அஷ்டமத்தை எல்லா கிரகங்களும் குறிப்பாக குருவும் செவ்வாயும் சனியும் பார்ப்பதனாலே எதிர்பாராத விதத்திலே நல்ல நிலைகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடமான மகர ராசியை 3ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனாலே கோயில் வர்த்தகம், கோயில் விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதனாலே அதிகாரங்கள் உங்களுக்கு எப்போவுமே நல்லதாக அமையும். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் லாபத்தை பெற்றுத்தருவதாகவும், 11ஆவது இடமான லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதனாலே சின்ன வேலை கூட பண்ணிங்கன்னா அதுக்கு லாபம் பெருசாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தைரியமாக சில காரியங்கள் செய்வீங்க. 12ஆம் இடமான மேஷராசியை தன் பார்வையாலே செவ்வாய் பார்ப்பதனாலும் அவர் இருக்கும் இடம் 5ஆம் இடம் என்பதனாலும் லட்சுமி கடாட்சத்தின் வருவிலே சில திரவிய லாபங்கள் உண்டு சேரும். அப்படிங்கிறது இந்த நாளிலுடைய பலனாக அமைகிறது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பலத்தை தரும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருப்பது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் இன்றைக்கி பயணம் செய்வது முக்கியமான விஷயமாகிறது. 5ஆம் இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. மகிழ்ச்சியை தருவதாக அமையக்கூடிய நாள் இன்றைக்கு. இன்றைய நாளிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கிடைக்க போது மண்மனை வாகனம் போன்ற யோகங்களை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் செவ்வாய் பகவான் கன்னிராசியிலே அமர்ந்திருப்பதனாலே கிடைக்கும். சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தனிந்து போனீங்கன்னா நல்லது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில் முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய லாப நோக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். இன்றைய நாளிலே
கூடுதலாக நீங்கள் செய்யக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தேவையில்லாமல் அடுத்தவங்க வேலையிலெல்லாம் மூக்க நுழைக்கிறது வேண்டாம். பணியிலும் பயங்கள் கவலைகளை விட்டு நீங்கள் தைரியமாக செய்யுங்க. உங்கள் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க. முடிந்தவரை தாமதமாக போவது, தாமதமாக செய்வது, இந்த லேட் அப்படிங்கிறது வேண்டாம். பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண பாருங்கள். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுங்கள். உங்கள் நாள் நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் துலா ராசிக்குள்ளே சித்திர நட்சத்திரக்குள்ளே போகிறார். அதனால் வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுப்பதற்கு குருவின் அருளாலே நல்லதொரு பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் எல்லாம் லாபத்துக்கு கொண்டு செல்லும். பணத்திலே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பற்றின கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். பயங்கள் விலக ஆரம்பிக்கும். வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாமதங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். எதையுமே ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆதரவான செய்கைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆக்கத்தையும் வெற்றியும் ஊக்கத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனாலே நன்மை பல கொண்ட நல்ல அமைதியான நாள் இன்று. தேவையில்லாத கவலைகளிலிருந்து மனதிலே விலக்கி விடுவதனாலே வாழ்க்கையிலே தெளிவான பாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைக்கு ரிஷிபஞ்சமி மற்றும் சுபமுகூர்த்தமாக இருப்பதனாலும் வராகி மூர்த்தி அப்படிங்கிற வராகி உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலையும் உங்கள் கடகராசிக்குள்ளே தான் பூமியை வெளிவந்தது. அங்கே தான் வராகம் வெளிவந்தார். அவரோடு சேர்ந்து வந்தவர் தான் வராகி. அதனால் வராகியுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். மனதிலே அவளை நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்த கேதுவுடன் இருக்கிறார். ஞானகாரகன் பலவிதத்திலும் உங்களுடைய கலத்திரத்துடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் உண்டாகும். குடும்பத்திலே தேவையில்லாத கவலைகள், நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும். துலாம் ராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திர பகவான் உள்ளே போவதும் அவரை குரு தன் பார்வையாலே பார்ப்பதும் குரு சந்திர யோகத்தை பெற்றுத்தருவதனாலே முயற்சிகள் எதுவும் செய்யும்போது லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்மையை கருத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாகவும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் செய்யும்போது அதற்கான உயர்வுகளை உங்களுக்கு பெற்றுத்தருவதாகவும் அமையக்கூடிய நல்ல நாள் இன்று. குறிப்பாக சகோதரர்களிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்து தரும். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மேட்டர்ஸில் சில விஷயத்தில் லாபத்தை பெற்றுத்தருவதற்காகவும் இந்த நாள் அமைகிறது. தொழிலிலே முன்னேற்றம், வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலை, திருமணம் போன்ற விஷயத்திலே தடை தகர்ந்து நல்லது ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும். சில நண்பர்களுக்கு பிள்ளை பேரு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் காதிலே நல்ல செய்தியாக வந்து சேரும். அயன சயன போகம் அப்படிங்கிற யோகமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே செவ்வாயின் அதிதேவத்தையான முருகப்பெருமானை குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்று வணங்குவதும், அவரையே மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளர உட்கார்ந்துருக்கிறார். சந்திரன் இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் ராசியை விட்டு துலா ராசிக்குள்ளார போகிறார். இந்த ஒரு சூழ்நிலைகளே மனத்திலே பணம் பற்றின எண்ணங்கள், எப்படி பணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவினாலே வேலையிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள், குடும்பத்திலே முன்னேற்றத்தை பற்றின எண்ணங்கள், இது எல்லாம் ஒருங்கே வந்து சேரும்.
சிலருக்கு கெட் டுகெதர் கேதரிங் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய செல்வாக்கை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. குரு தட்சிணாமூர்த்தியை வழங்குவதனாலும் இன்றைய நாளிலே 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலும் சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அவுட்டிங் போய் கல்யாணம் அந்த விஷயத்தில் நல்லதொரு மாற்றத்தை பெறுவதும் இந்த நாள் அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாள் நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள வராரு. உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசியின் 11ஆவது லாபஸ்தானத்திலே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த குருவும் சுக்கிரனும் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைகளிலே ஆல்மோஸ்ட் உங்கள் கட்டம் ஃபுல்லாக உங்களுடைய வியாபகம் இருக்கிறது. செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்த்து கொள்கிறார். சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய 4ஆம் இடமான மகர ராசியை பார்த்து விடுகிறார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு சூரியன் பார்வை இருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவரை செவ்வாய் பார்த்து விடுகிறார். செவ்வாய் மேஷராசியும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8க்குரியவரான சுக்கிர பகவான் 10ஆம் இடமான கடகராசியில் உட்கார்ந்துக்கிறார். 9ஆம் இடமான குரு உட்கார்ந்துருக்கிறது மிதுன ராசியில் உட்கார்ந்து நேராக பார்க்கறது. உங்கள் ராசியும் பார்க்குறாரு. உங்கள் ராசியின் 3ஆம் இடமும் தனுசு ராசியும் பார்க்குறாரு. 5ஆம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார். அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கவராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கைகள். அதனால் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் உங்களுக்கு லாப நோக்கு வெற்றியை தரும். செலவை பற்றி பயப்பட வேண்டாம். செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவும் வரும். ஏதோ கொஞ்சம் தாமதமாக நடக்குதுன்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். வாழ்க்கையிலே வெற்றி சுபிட்சம் உங்களை வந்து சேர்வதற்கு 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்கிறதுனாலே வராகி அம்மனை வழிபடுவதும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. இன்றைய நாள் 12ஆம் இடமான துலா ராசிக்குள்ளார சித்திர நட்சத்திரம் உள்ள போகிறார் சந்திரன். அதனால் தன விரயத்துக்கான அடிகோள்கள் நிறைய இருக்கிறது. 2ஆம் இடமான தனுசு ராசியை ஏற்கனவே நமக்கு குருவும் செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எதிர்கொள்ளும்போது இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஓடிடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சுக்கிர பகவானுடைய பார்வையானது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே முயற்சி திருவினையாக்கி கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா, பாஸ்போர்ட் போன்றவைகள் எல்லாம் அவருக்கு கரெக்டாக அமைந்துவிடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளவர்களுக்கு எண்ணம் போல் வாழ்வை தருவதற்காக தான் சூரியன் அமர்ந்திருக்கிறது. 10ஆம் இடத்திலே ஆட்சியில் அமர்ந்து விடுகிறார். அதனால் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், பேங்க், வங்கித்துறைகளிலே யாருன்னா பணிபுர வேண்டும் என்றால் அதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது. எதையுமே மாற்றங்கள் இல்லாமல் நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது பயம் கொஞ்சம் உள்ளே வரும். அந்த பயத்தையும் கவலையும் ஊக்கிவிட்டால் நீங்கள் வெற்றி என்ற கனியை பறிப்பது ஈஸியாகிவிடும் என்பதனாலே இந்த நாளை ஒரு நல்ல இனிய நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் பயன்படுத்துவதும், இந்த நாளிலே முருகப்பெருமானை வழங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். வாழ்க வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை ராசிநாதனான குரு பார்க்கிறார். சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அதனால் எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனாலே ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தான, வாக்குஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனாலும்
அவர்கள் அமர்ந்திருந்து பார்ப்பது 8ஆம் இடமான கடகராசியிலிருந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு கலை விஷயங்கள், கலை நுணுக்கங்கள் போன்ற விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். யாருக்குன்னா இந்த பொம்மை செய்வது, பொம்மை கலைத்துறைகள் எல்லாம் இருப்பவர்கள், ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. லாபத்தை கொண்டு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதும், அழகு நிலை வர்த்தகம் போன்ற விஷயத்திலும் லாபத்தை பெற்றுத்தருவதாக இந்த நாள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையப் போகிறது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரத்தில் அமர்வதனாலே மண்மனை யோகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும், செவ்வாயை பார்ப்பதனாலே பூமி லாபத்தை கொடுப்பதனாலும், இன்றைய நாளிலே பஞ்சமி வராக மூர்த்தியை வராகி அம்மையை வரைவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் சொத்துக்களும் நல்ல நலன்களும் வந்து சேரும். 17 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் என்ற இடத்திலே சந்திர பகவான் உள்ள வருவதனாலே மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். வெற்றிகளை உங்களுக்கு இலக்காக்கி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் லாபத்தை பெற்றுத்தரும். தனுசு என்கிற 12ஆம் இடத்தை, விரயஸ்தானத்தை குரு தனகாரகன் பார்க்கிறார். சனி உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். செவ்வாய் லாபஸ்தானாதிபதி பார்க்கிறார். அப்படிங்கிறனால உங்களுக்கு செலவுகள் கட்டுப்பட்டு வரவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய நல்ல நாள் இன்று. தொழில் அடிப்படையிலே நல்ல நன்மைகளும் அமைதி கொண்ட சூழ்நிலையும் உண்டாகும். செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். பயங்களும் கவலைகளும் விட்டு விலக ஆரம்பிச்சிடும். வரவு வந்துடுத்துனாலே செலவை பற்றி யோசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வரவில்லாமல் செலவு செய்தால்தான் பிரச்சனை. ஜெயம் வருவதற்கும் ஆதரவு கிடைப்பதற்கும் ஒரு நல்ல நாள் இன்று. வெற்றியை ஊக்கத்தையும் பெற்றுத்தரும் நல்ல நாளை 19 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பிரசித்தமான பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார ராகு அமர்ந்திருக்க, இன்றைய நாளிலே துலா ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள நுழையதனால சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்லதொரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கவலைகள் இன்றைக்கு உங்களை விட்டு போகிவிடும். ஜெயம், வெற்றி, பாராட்டு போன்றவை உங்களை வந்து சேரும். வெற்றியின் இலக்காக நீங்கள் செய்யக்கூடிய மூவ் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் நடந்துடும். கவலைப்படாது. அதனால் அமைதியாக வெற்றிக்கனியை பறிப்பதற்கு வழிகளை வகுத்துக் கொள்ளுங்கள். நன்மை பல கிடைப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த நாளிலே அடுத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருநிலையாக கிடைக்கும். என்ன காரியம் செஞ்சீங்களாலும் உங்களுக்கு அமைதி கெடாமல் பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி ரூல். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிவனே கதி என்று அமைதியாக இருக்கும்போது அவன் அருளாலே உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்பும் பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதும், உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்திலே பார்க்கக்கூடிய செவ்வாய் 2க்குரியவனானவர் உங்கள் ராசியும் பார்க்கிறார், மேஷராசியும் பார்ப்பார். அதுமாதிரி உங்கள் ராசியின் 11ஆவது இடமான தனுசு ராசியும் பார்ப்பார். இப்படி அவருடைய பார்வையின் பலத்தினாலே ஆக்கங்களும் ஆதரவுகளும் பெருகி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. குரு அமர்ந்திருப்பது 4ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்வதனாலே தேவையற்ற விஷயத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மூக்கு உடச்சிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக போகும்போது
தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து பேச்சினால் வரக்கூடிய நஷ்டங்கள் ஒன்றும். 5ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே அந்த நஷ்டங்கள் மட்டுமில்லை, அவமானமும் வரும். 5ஆம் இடத்திலே நமக்கு சுக்கிர பகவான் இருப்பதனாலே நிலையான பொருள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர சூரியனும் கேதுவும் அமர்ந்ததுனால பொருள் வரவு கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்யோன்யமும் விட்டு கொடுத்தும் எண்ணங்கள் உள்ள செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது, கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் தைரியத்தை விட்டு கொடுத்துட்டீர்கள் என்றால், தைரியமாக சில விஷயங்களை விட்டு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குறார். 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சிவனே கதி என்று அமைதியாக இருக்கும்போது அவன் அருளாலே உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்பும் பெறுவீர்கள். வாழ்க வளத்துடன்.